ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன போயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 1ல் இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறதுலேருந்து மதர் நேச்சர் அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்கலாம். மதர் நேச்சர் அப்படின்னா இயற்கை அன்னை, ஓகேங்களா? இயற்கையோட அன்னை நமக்கு தரக்கூடிய விருந்தோம்பல் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த போயமில் நம்ம பார்க்கலாம். Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird and a refreshing place for the herd. இந்த இயற்கை அன்னை நமக்கு தர உபசரிப்பை இந்த பாருங்க. அவ கொடுத்த, அதாவது இயற்கை கொடுத்தது தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே. அது அவள் இயற்கை கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பாரபட்சமும், அதாவது அந்நியர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு இதையும் பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவள் என்ன தரா அப்படின்னா, நமக்கு ஃப்ரூட்ஸ், ஷேடோஸ் அப்படின்னா நிழல், ஓகேங்களா? அவளுடைய நிழலில் நம்ம ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அதாவது இலவசமாக அவளுடைய நிழலையும் பழங்களையும் நம்ம ருசித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பறவைகளுக்கெல்லாமே அவள் தான் ஒரு வீடாக இருக்கா. அடுத்து இளைப்பாறும் விலங்குகளுக்கு அவள் இளைப்பாறத்துக்கான இடமாகவும் வசிக்கிறா, ஓகேங்களா? இந்த இயற்கை தானே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. இயற்கை தரத்துக்கு எந்த ஒரு பணக்காரன் ஏழை இது மாதிரி எந்த ஒரு அந்நியர்கள் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காத நமக்கு தருதில்ல. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் விர்ச்சு இஸ் அவர் கல்ச்சர். இந்த கலாச்சாரம் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும். ஃபாலோ இட் இன் யுவர் ஃப்யூச்சர். அதாவது இதை உங்களுடைய அதாவது எதிர்கால தலைமுறைகளுக்கும் நீங்கள் தான் பழக்கப்படுத்தணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் தோஸ் ஹூ கேர்ஸ் ஃபார் தேர் கெஸ்ட். அதாவது நம்மளுடைய விருந்தினர்களை நம்ம சிரித்த முகத்தோடு வரவேற்றோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில். இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இயற்கை அன்னை நமக்கு தந்த நம்மளை உபசரித்த முறையை நம்மளும் நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு அப்படியே கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளையும் சிரித்த முகத்தோடு நம்ம வரவேற்றோன்னா நம்மளுடைய எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இந்த போயமில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.